ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நம்ம டியர் லாட்ரிக்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம கேரளா லாட்ரிக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஏபிசின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்ததுனால நிறைய குழப்பங்கள் வருது. அது போக நம்மளுக்கு டியர் லாட்ரிலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேரளா லாட்ரிக்கு அந்த சேனலை வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கை கொண்டு வரலாம். சிங்கிள் போர்டு, அதாவது ஏ போர்டுக்காக நம்ம வந்து இன்றைக்கி நம்ம டியர் லாட்ரியோடைய 6 PM டியர் லாட்ரிக்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 26/4/2026 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக வந்து நம்மளுடைய 6 PM to 6 PM ரிசல்ட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே 6 PMல் வந்து ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 140. ஸோ ஃபுல் போலில் வந்து 45140. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ஏபிசி போலில் வந்து நம்மளுக்கு 250. அதுக்கு முந்தின ட்ரா 137 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய 6 PM to 6 PM ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 5D 4Dயோட வந்து 3443 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 149லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 98. ஸோ நம்மளுக்கு 5D 4Dன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த 98 தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த 98ஓட நம்ம 43 ப்ளஸ் பண்ண போகிறோம். +43. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 9ஓட 4 கூட்டினோம்னா 3. இங்கே 8ஓட 3 கூட்டினோம்னா 1. அப்போ 3 அல்லது 1 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா, 3 அல்லது 1. இப்போ இந்த 149க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 301. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 1. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்டு சி. ஸோ சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெயிட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ 301க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 85301. ஸோ நம்மளுக்கு தேவை 85. இதோட +34. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1. இங்கே 5ஓட 4 கூட்டினோம்னா 9. 1 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 301க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 9. இப்போ இந்த 301க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 129. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 9. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் ஏ அண்டு சி நண்பா. தொடர்ந்து 2 ட்ராவுமே நம்மளுக்கு ஏசி போர்டு இருக்குது. ஸோ சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது இப்படி பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஏசி போர்டில் இருக்குது. இப்போ 129க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாரும் குழப்பிக்காதீங்க, இது எல்லாமே டியர் லாட்ரியோட ரிசல்ட்டு. அதுலேயும் நம்மளுக்கு இது எல்லாமே 6 PM வந்த ரிசல்ட்டு. ஸோ 8 PM 1 PM கிடையாது. இது எல்லாமே 6 PM ரிசல்ட் வச்சு 6 PMக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 129 பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 33. இதோட +43. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. இங்கே 3ஓட 3 கூட்டினோம்னா 6. அப்போ 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 129க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 6. இப்போ இந்த 129க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 137. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. இந்த இடத்துல ஏ போர்டு கிடையாது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு நண்பா. இப்போ 137க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 75137. ஸோ நம்மளுக்கு தேவை 75. இதோட +3 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0. இங்கே 4ஓட 5 கூட்டினோம்னா 9. அப்போ 0 அல்லது 9 137க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 9. இப்போ இந்த 137க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 250. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸு. போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு தான் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து சி போர்டு இருக்குது நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, 2வது ட்ரா ஏசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசின்னு தான் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 2 ட்ரா ஏ போர்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு, அதாவது 2 ட்ரா பெயருக்கு அப்புறம் நம்மளுக்கு சிங்கிள் போர்டில் சி போர்டு வந்திருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா கவனிங்க. அதாவது இந்த 250க்கு பாருங்கள். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 72 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 72. இதோட +43. இப்போ இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 7ஓட 4 கூட்டினோம்னா 1. இங்கே 3ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 5. 1 அல்லது 5ன்னு இருக்குது. அப்போ இந்த 250க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 5.
இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 140. அப்போ நம்மளுக்கு 1 இங்கே ஹிட் ஆகிருக்கு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 140 தான் நம்மளுடைய நேற்றைக்கான ரிசல்ட். இந்த ரிசல்ட் அதாவது இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 பேருக்கு அப்புறமா 2 சிங்கிள் போர்டில் சி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஏ போர்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு வர வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த 140 நம்மளுக்கு நேற்றுக்கான ரிசல்ட்டு. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். 45140ங்கிறது ஃபுல் போர்டு ரிசல்ட்டு. ஸோ இதில் நம்ம எடுக்க வேண்டியது 45 மட்டும்தான். இதோட ப்ளஸ் 34. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, இங்கே 4ஓட 5 கூட்டினோம்னா 9. அப்போ 7 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. ஸோ 6 PM-க்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் வந்து 7 அல்லது 9. ஸோ இங்கே மறுபடியும் நான் இங்கே எழுதிடுறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேரளா லாட்டரின்னு குழம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்மளுடைய டியர் 6 PM இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 9. 7 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. நம்ம வந்து ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஸோ நிறைய நம்பர் வந்து டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கேட்டதுனால நம்ம டியர் லாட்ரிக்கு இந்த சேனலை ஒதுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கு சேனலில் கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டியர் லாட்ரிக்காக கெஸ்ஸிங்கை இதை தனியாக கொண்டு வந்துடலாம். இதை ஒரு சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங்காகவே கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கும். அதனால் நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 7 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய பெயர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7-2, 7-1, 7-3, 7-0. அதே மாதிரி 9-2, 9-1, 9-3, 9-0. ஸோ இந்த ட்ராவுக்கான பெயர்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டியர் லாட்ரிக்கானது நண்பா. யாரும் கேரளா லாட்ரின்னு குழப்பிக்காதீங்க. இது நம்மளோட டியர் லாட்ரி. அதுவும் 6 PM-க்கான கெஸ்ஸிங். ஸோ டைம் இல்லாதனால நம்ம டெய்லி இனி 6 PM-க்கான கெஸ்ஸிங்கை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நிறையா நண்பர்களுடைய கமெண்ட்டுக்காக. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 26/4/2026 டிஎல் லாட்ரியோடைய 6 PM-க்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.